மோனிஷாவின் முரண் கவிதைகள். வாசிப்பவர் மதுபாலா. அத்தியாயம் 3. தி woods are lovely, dark and deep. ராபர்ட் ஃப்ரோஸ்ட். பிரபல ஆங்கில கவிஞனின் வரிகள். கானகங்கள் அழகானவை, இருள் அடர்ந்தவை, ஆழமானவை. ஜோவின் அறை சுவர்களில் இப்படியான கிறுக்கல்கள், காடுகளின் சுவரொட்டிகள், காட்டு மிருகங்களின் புகைப்படங்கள் என்று அந்த அறையே ஒரு கரடுமுரடான கானகம் போலத்தான் காட்சியளித்தது. அலங்காரங்களும் நேர்த்திகளும் துளி கூட இல்லாத அடர்ந்த வனப்பகுதியாக அவை இருந்த போதும் அவற்றில் இயற்கையை நேசிக்கும் ஒரு பெண்ணின் காதலும் கலைநயமும் மிகுந்திருந்தது. அவளோ இன்னும் போர்வைக்குள் தான் சுருண்டிருந்தாள். ஜோஷிமா, போதும், எழுந்துடு, நான் வேற மார்க்கெட் போகணும், வீட்டுல காய்கறி எதுவும் இல்ல என்று அவள் தந்தை ஜோசப்பின் குரல் இம்முறை சற்றே அழுத்தமாக உசுப்ப, ஓகே ஓகே, எழுந்துக்கிறேன் என்று மெல்ல எழுந்து அமர்ந்தாள். சுருள் சுருளான அவள் தலைமுடி கற்றைகள் அவள் முகத்தை மறைத்திருந்தன. இன்னும் அரைகுறை தூக்கத்தில் இருந்தவளுக்கு கண்களை திறக்க முடியாமல் எரிந்தன. நைட் எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல சீரீஸ் பார்த்தா இப்படிதான் ஆகும் என்றவர் குரல் கண்டனமாக வெளிவர, இட்ஸ் டேம் இன்ட்ரெஸ்டிங் யூனோ என்று இப்போது கொஞ்சம் தெளிந்து கண்களை திறந்து பார்த்தாள். இஸ் இட்? எஸ், கிளைமேக்ஸ் அல்டிமேட் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய சுருள் முடியை கோதி சரி செய்ய முற்பட்ட போதும் அது அடங்காமல் அவள் முகத்தில் வந்து விழுந்தன. ஓகே, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், நீ டிஃபன் சாப்பிடவா என்று அவர் சொல்லவும், டன் என்று பார்வையை உதறிவிட்டு அருகில் இருந்த மேஜையிலிருந்து கிளிப்பை எடுத்து தன்னுடைய முடியை சுருட்டி மேலே தூக்கி இறுக்கி நிறுத்தினாள். இரவெல்லாம் தொலைக்காட்சி பார்த்ததில் கண்கள் லேசாக சிவந்து வீங்கி இருந்தன. அவள் குளியல் அறைக்குள் புகுந்து தன் காலை கடன்களை முடித்து முகத்தை துடைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். ஜோ என்று இரு குரல்கள் ஓங்கி ஒரு சேர அவள் அறைக்குள் ஒலித்தன. அவர்கள் முகத்தை பார்த்ததும் அவளின் சின்ன இதழ்கள் அழகாய் விரிந்தன. முகமலர்ச்சியுடன் ஹாய் காய்ஸ் என்று எதிர் வீட்டு பால்கனியில் இருந்த அழைத்த தருணையும் கௌஷிகையும் பார்த்து கையசைத்தாள். ஒருமுறை அவர்கள் விளையாடும் போது பந்து அவர்கள் வீட்டில் விழ அதனை தூக்கி வீசினாள். தேங்க்ஸ்கா என்றவர்களிடம் கால்மி ஜோ என்று அவள் கூறியிருக்க, இதுதான் சாக்கு என்று அடிக்கடி அவர்கள் ஜோ என்று பால்கனியில் இருந்து கூவுவார்கள். அவளும் வந்து அவர்களுடன் பேசுவாள். இந்த பழக்கத்தின் அடிப்படையில் அந்த 2 வாண்டுகளும் ஜோ வீட்டுக்கு போயிட்டு விளையாடிட்டு வரோம் என்று ஒரு முறை கிளம்பிய போது செம்மத்தையாக ரேணுவிடன் வாங்கி கட்டி கொண்டார்கள். அந்த வீட்டு பக்கம் போனீங்க, காலை உடைச்சிடுவேன் என்று கண்டித்தவர், மேலும் அவங்க வீட்டுல எப்பவும் ஹோட்டல் தான் வாங்கி சாப்பிடுறாங்க, அங்க போய் பசங்களுக்கு ஏதாவது ஆகிட்டா காரண காரியத்தோடு அங்கே போகவே கூடாது என்று அவர் தடை விதித்து விட்டார். அம்மா சொல்றது சரிதான் என்று மிருதலாவும் ஆமோதிக்க, மாமா கொஞ்ச நேரம்தாம்மா, வந்துடுறோம்மா என்று அதற்கு மேலாக அடம் பிடித்த மகன்கள் இருவருக்கும் பாரபட்சமின்றி